இங்க பாரு. இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ தேவையில்லாம தலையிடாத. அப்படி சொல்லு ராதிகா. குடும்பத்திலயும் சரி வீட்லயும் சரி தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இருக்கு. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவ கெடுக்கணும்னு நினைக்கிறது தனத்தோட வாழ்க்கைய, என் பொண்ணோட வாழ்க்கைய. என் பொண்ணோட வாழ்க்கைய அவ வாழணும்னு நினைக்கிறப்போ அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? ஆமா, பெரிய மகளா மக. நீ ஏன் இந்த வீட்டுக்காக தான் அவளை மகன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்க. நீ இத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இத பாருங்க, நான் நடுநிலையா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பண்றது தப்பு. இந்த ஊர் உலகத்துல யார்கிட்ட கேட்டாலும் நியாயமா இருக்கிறவங்க இதத்தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு நடுவுல வந்து உட்காரணும்னு நினைக்கிறது கேவலம். சி, அசிங்கம். இத தடுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, இத்தனை நாளா இல்லாம என் அண்ணன் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றாருன்னா நீதான் தேவையில்லாத வேலை பார்த்திருக்க போல. ஆமா, நான் தான் போய் உங்க அண்ணனை பார்த்து பேசி இந்த மாதிரி இங்க நடக்குதுன்னு சொல்லி அவரை இங்க வர வச்சேன். பெரிய மனுஷியா வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்திருந்தீங்கன்னா நான் இந்த காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டேன். அடி பாவி, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சான். அந்த மாதிரி உனக்கு இந்த வீட்ல அண்டி இருக்க இடம் கொடுத்தா எங்களுக்கே குழி பறிக்கிறியா? உன்ன நிறுத்து. அந்த அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க உண்மைதானே சொல்றாங்க. நியாயமா இது நீ செஞ்சிருக்க வேண்டிய காரியம். ராதிகா ஏதாவது புத்தி கேட்டு பேசினாலும் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு என் வீட்டுல கொண்டாந்து விட்டுருக்கணுமா இல்லையா? நீ அதை விட்டுட்டு நீ அவளை ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற. உன் புள்ளைக்கு என் மகளை 2ஆம் தரமா வாக்கப்பட சொல்றியா? என் பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தா 2ஆம் தரமா போய் குப்பை கொட்டுறதுக்கு? இதே இடத்துல உன் பொண்ணு பூர்ணி இருந்திருந்தா நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பியா? எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம். உள்ள வான்னு. அதான் பிரச்சனை வீதி வரைக்கும் வந்து சந்தி சிரிச்சிருச்ச. இனிமே வீட்டுக்குள்ள போய் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. உன்னால ஏதாவது நல்லது செய்ய முடியும்னா அவகிட்ட சொல்லி புரிய வச்சு அவளை மரியாதை வீட்டுக்கு அனுப்பி வை. இனிமே அவ வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். முடியலன்னா நீ ஒதுங்கிடு. ராதிகா, நீ என் கூட வா. வான்னு சொல்றல. வா. வரல. நான் வரல. விடுங்க. நான் தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல. உங்களால ஆனத பாத்துக்கோங்க. இப்ப மட்டும் நீ வரல, அதுக்கப்புறம் நான் செத்ததுக்கு சமம். நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. நீங்க எப்படி போனாலும் யார் செத்தாலும் நான் இங்கதான் இருப்பேன். என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அண்ணே, அண்ணே, இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. பெத்தவன வயிறு எரிஞ்சு பேச வச்சிட்டல்ல. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. சத்தியமா சொல்ற, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. இந்த நிமிஷமே நான் உன்னை தலை முழுகிறேன். நான் பெத்த ஒத்த புள்ள உசுரோட இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். இன்னையோட உன்னை தலை முழுகிறேன்.
ராதிகா, நீ வா. சீ. ஏ நில்லு, நில்லுங்கறல. காது கேட்கலையா உனக்கு? மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். இந்த மிரட்டுறது, இந்த வெத்து கூச்சல் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. சரி, மரியாதையாவே கேக்குறேன். நீங்க எதுக்கு எங்க அண்ணனை போய் பாத்தீங்க? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப ரொம்ப மரியாதையா தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லுங்க. நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு சம்பந்தம் இருக்கணும், சொந்தக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் இருந்தா போதும். ஓஹோ, என் குடும்பத்துக்கு நல்லது பண்றதுக்கு நீ யாரு? என் அண்ணன் மக வாழ்க்கையில விளக்கேத்தி வைன்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா? உறவில்லாத வீட்டுக்கு நீ எதுக்கு முறை வாசல் செய்ய போற? ஏன்னா அதுல என் மகளோட வாழ்க்கையும் இருக்கு. அதனால தான். எது எது என்ன சொன்ன? என் அண்ணன் மக என் வீட்டுல இருக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நல்ல தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க அண்ணன் பொண்ணோ இல்ல அக்கா மகளோ இல்லனா யாரா வேணா இருக்கட்டும், இந்த வீட்ல இருக்கிறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதனால என் மகளோட வாழ்க்கைக்கு ஒரு குண்டுமணி அளவு சேதாரம் வந்துச்சுன்னா கூட நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீடு நானும் தனமும் சேர்ந்து கட்டின வீடு. இதுல உங்களை இன்னைக்கு இருக்க விட்டுருக்கிறது உங்க மேல இருக்கிற பயத்தினால இல்ல, என் மக தனம் அவ வாழ்க்கை மேல இருக்கிற அக்கறைனாலதான். என் மக தனம் வாக்கப்பட்டு போன குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனாலதான் உங்களை இன்னும் சம்பந்திங்கிற ஸ்தானத்துல வச்சு நான் இன்னும் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதே வீட்டை சேர்ந்த ஒருத்தரால என் மகளோட வாழ்க்கைக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சா அது யாரா இருந்தாலும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ராதிகா இந்த வீட்டை விட்டு போனாதான் என் மகளோட வாழ்க்கையில இருக்கிற தடை நீங்கும், பிரச்சனை விலகும்னா அவளை விரட்டாம நான் ஓய மாட்டேன். ஏய், என்ன சொன்ன? என்ன இந்த வீட்ல இருந்து விரட்டிடுவியா? கண்டிப்பா. ஓஹோ, எங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டேங்கிற தைரியத்துல இதுவரைக்கும் இருந்தல்ல. இப்ப என் மாமாவுக்காக அந்த அப்பாவே வேண்டான்னு தூக்கி வீசிட்டேன். இனி யாருக்கிட்ட போய் நீ என்ன சொல்ல போற? இத பார், இத்தனை நாளா நான் எதுக்கும் உன்கிட்ட வந்ததே இல்ல, நேருக்கு நேரா சண்டை போட்டதும் இல்ல. ஆனா என்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணியோ, இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னோட எதிரி. யார் யார விரட்டுறாங்க, நீயா நானான்னு பாத்துறலாம். உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டே விரட்டி நான் ஆசைப்பட்டபடி என் மாமாவோட சேர்ந்து வாழ்ந்து காட்டுறேன். அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். அடியே, கோவத்துல எதையாவது பண்ணி தொலைச்சிராதிரி ராதிகா.